ரூபாய் மதிப்புள்ள 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி ழகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. ழகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களோடும் அம்சத் அவர்களோடும் இப்போ ஒரு கலந்துரையாடல் பண்ண போகிறோம். என்னென்னா திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வீடு முற்றுகிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரியாரிய உணர்வாளர்கள்லாம் ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு அது நடக்க போகுது. இந்த முற்றுகை சரியா? தமிழ்நாட்டிலே இதுதான் முக்கியமான பிரச்சனையா? சீமான் வீடு முற்றுகையிடுவது சரியான்னு சொல்லி கேட்க போகிறோம். முதல்ல தடா ரஹீம் அவர்கள்ட்டே பேசுவோம். அண்ணா வணக்கண்ணா. நீங்கள் நிறையா பேரோட வீடுகள் முற்றுகையிட்டிருக்கீங்க, நிறைய அலுவலகங்கள் முற்றுகையிட்டிருக்கீங்க. முற்றுகை போராட்டம் தான் இந்திய தேசிய கட்சியோட ஒரு முக்கியமான பிரதான இதாக இருக்கும். இந்த சீமான் வீடு முற்றுகையிடுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமான் வீடு முற்றுகை வேண்டாம், தவிர்க்கணும், தடை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நேற்று மனு கொடுத்துருக்கேன். ஆளுநர்கிட்ட இவர் ஆணையர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கு. எதுக்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் முற்றுகை என்பது, அது முற்றுகைன்னு சொன்னால் நேரடியாக வீட்டில் போய் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்ம யாரை முற்றுகையிறோமோ அவங்களுக்கு எதிராக செயல்பட போவதில்லை. நாங்கள் முற்றுகைன்னு அறிவிச்சுட்டு போஸ்ட் ஓட்டினாவே போலீஸ் என்ன பண்ணுவோம், நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் அலுவலகத்தில் இறங்கும் போதே கைது பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்வர், அப்போ ஜெயலலிதா முதல்வர் வீடு முற்றுகைன்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் அலுவலகத்துலேருந்து இறங்கும் போது கீழே பிக்கப் பண்ணி அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோம். பட் இருந்தாலும் நம்மளுடைய அந்த நோக்கம் முற்றுகை, அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அதேமாரி பிஜேபி அலுவலகம் முற்றுகைன்னு சொன்னால் எங்களை இந்த மவுண்ட் ரோடு கூட தாண்ட விட மாட்டான். ஸ்ரீநகரில் இருக்குது பிஜேபி அலுவலகம் உதாரணத்துக்கு, ஆனால் இங்கே கூட தாண்ட விட மாட்டான். அதேமாரி யார் இருந்தாலும் சரி, இப்போ விஜய் வீடு முற்றுகை, அதேமாரி விஜய் வீடுக்கு பக்கத்துலேயே கொடுத்தான், இல்லை இங்கே கொடுத்துட்டான், இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டான். அப்போது இது காவல்துறை என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அந்த முற்றுகைன்னு போது அதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போது சீமான் வீடு முற்றுகை பெரியாரிய சிந்தனையாளர்கள் ஒன்று கூடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, குறைஞ்சது ஒரு நிறைய பேர் கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த வாய்ப்புகள் இருக்குது. அரசு அவங்களுக்கு துணையாக இருக்குது, கவர்மெண்ட் போலீஸ் அவங்களுக்கு துணையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது போலீஸ் சர்வசாதாரணமாக விட்டுட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கூட்டம் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் காவல்துறையால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. புரிஞ்சுங்களா? இப்போ மற்ற போராட்டங்கள்னு சொன்னால் அங்கங்கே பிக்கப் பண்ண, இப்போ சீமான் கூட இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சாரு, கார்லேருந்து இறங்கணும்னு தூக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் காவல்துறை அப்படி நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னால் இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்றது நம்ம தவிர்த்துக்கலாம். பட் காவல்துறையே ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னு சொன்னால் அது நிச்சயம் பார்த்தீங்கன்னா அது சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக விடும். இது மட்டும் இல்லாமல் இது தொடரும். அப்படியே இப்போ நாளைக்கு முதல்வர் வீடு முற்றுகை திடீர்னு ஒரு 200 பேர் அறிவிக்காமல் நேராக முதல்வர் விட்டார் என்னன்னா அது எப்படி ஒரு பார்வைக்கு போகும்? இல்லை உதயநிதியின் வீடு முற்றுகைன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு 200-300 பேர் ஒன்று கூடி அறிவிக்காமல் திடீர்னு போனால் எப்படி இருக்கும்? புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ இது ஒரு தவறான. அதேமாதிரி தலைவர்கள் வீடு முற்றுகை என்பது அரசு, ஏன் சொன்னால் இவங்களுக்கு அரசு துணை இல்லைன்னு சொன்னால், காவல்துறையோ அரசோ இவங்களுக்கு துணை இல்லைன்னு சொன்னால் இவங்களை என்ன பண்ணுவாங்க, இவங்க கிளம்பும் போதே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அப்படி அரெஸ்ட் பண்ணாமல் இவங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அந்த இடத்துக்கு போயிட்டா, நான் என்ன சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியும் வேண்டாம், இதை கூட்டத்தை இந்த முற்றுகைக்கு போகக்கூடிய கூட்டத்திலையும் வேண்டாம். நடுப்புற ஏதோ ஒரு சமூக விரோதிகள் 4 பேர் கல் எடுத்து அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது என்ன அவங்க கலவரமாக மாறும். இப்போ 2 தரப்பு இது தொடர்ந்துன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லை. அதுக்கு தான் இது தடை விதிங்க அப்படின்னு சொல்லி இப்போ தடை விதிக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்படின்னும் போது அப்போ நம்ம தடை விதிக்குன்னு சொல்லிட்டு ஆணையர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துட்டு அதே இது உயர்நீதிமன்றத்திலையும் போட்டிருக்கேன். நான் உயர்நீதிமன்றத்தையும் இந்த இதுக்கு தடை விதிங்கன்னு சொல்லி. பட் நீதிமன்றம் என்ன சொல்லுது, இல்லை காவல்துறை என்ன சொல்லுது, நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு 10 மணிக்கு தான் அந்த இது ஒரு தவறு. அவருடைய கருத்து உங்களுக்கு அவர் பொய்யா பேசியிருக்காரு, தவறு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை போராடுங்க. அது சட்டப்படி என்ன இருக்கோ சட்டப்படியும் போராடலாம், நீங்கள் ஜனநாயக அடிப்படையிலையும் போராடலாம், அது மாற்று கருத்தில். வீடு என்பது குடியிருப்பு பகுதி. இவ்வளவு பெரிய ஒரு ஃபோர்ஸ் போய் அங்கே இறங்கிச்சுன்னு சொன்னால் நிச்சயம் அது ஒரு அசம்பாவிதம், அந்த மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும். குடியிருப்பு பகுதி இது நாளைக்கு தொடர்ந்துன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் இது ஒரு சிக்கல்ல போய் முடியும் அப்படின்றது முன்னெச்சரிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி வீடு முற்றுகைகிறது சரியான நிலைப்பாடு நினைக்கிறீங்களா? ஏன் பெரியார் உணர்வுகளுக்கு இவ்வளோ தீவிரமாக அது முன்னெடுக்கிறாங்க? அதாவது அரசியல் என்பதே பார்த்தீங்கன்னா விமர்சனங்களுக்கு உட்பட்டது தான். இப்போ ஈவேரா ராமசாமி அவர்களே கடவுளை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஈவேரா அவர்களை சீமான் அவர்கள் விமர்சனம் பண்றாரு அப்படின்னா அரசியல் ரீதியாக நீங்க தர்க்கம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்து தவறு, ஈவேரா ராமசாமி அவர்கள் இப்படி பேசவில்லை
அவர் இப்படிதான் இருந்தாரு, அவர் பெண்ணிய விடுதலை பேசினாரு, சாதியை ஒழிச்சாருன்னு நீங்க அரசியல் ரீதியாக அறிவா இருந்து நீங்க வந்து ஒரு கருத்தியெல்லாம் மோதுங்க. அதை விட்டுட்டு உடனே சீமான் வீடு முற்றுகைன்னு சொல்றீங்க. இந்த வீடு முற்றுகை போராட்டத்தை தலைமை எடுத்து தாங்கிறது யாரு? இன்னைக்கு திருமுருகன் காந்தி. திருமுருகன் காந்தியோட வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்களுக்கு தெரியுமாண்ணா? தெரியாது. அண்ணனும் அரசியல் கட்சியில் இருக்காங்க, அண்ணனுக்கு தான் தெரியாது. ஒரு மீடியாவில் இருக்கிற உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா வீட்டை மறைச்சி வாழ்றவங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்படிப்பட்ட பயந்தாங்குழிங்க தான் இந்த திருமுருகன் காந்தி, இந்த ஈவேராவினுடைய பேரன்கள் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவங்க. இவங்க வீடு எங்கேயாவது நீங்க வந்து திருமுருகன் காந்தி வீடு இங்கே தான் இருக்குன்னு யாராவது கண்டுபிடிக்க சொல்லுங்க. அப்படி மறைவா வாழ்ற நீ எதுக்கு சீமான வீட்டுக்கு முற்றுகை போற? நீ உண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், ஒரு இயக்கவாதியாக இருந்தால், அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக சீமானோடு நேருக்கு நேர் மோது. சீமான் அவர்களே கூப்பிடுறாரு, நேரடியாக வாங்க விவாதம் மேடை வைங்க, நேருக்கு நேர் பேசுவோம், கருத்தியெல்லாம் பேசுவோம்னு கேட்கிறாரு. இல்லை அதையும் மீறி உனக்கு முற்றுகை போராட்டம் பண்ணணும்னு என்ன பண்ணியிருக்கணும்? கட்சி அலுவலகத்தை போய் முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கணும். வீட்டை போய் முற்றுகை போராட்டக்கூடிய சிந்தனை ஏன் வருதுன்னா, அப்ப தமிழ்நாட்டில் சீமானம் வந்து வைக்கக்கூடாது. அப்ப இங்க சீமான் பேசக்கூடிய தத்துவம் என்பது இந்த திராவிடத்தை மிகப்பெரிய அளவுல வந்து உலுக்கி பார்க்குது. அந்த திராவிடம் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட அந்த பாறை என்பது சுக்குநூறாக சீமான்கிறவர் உடைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இளைய சமுதாய பிள்ளைகள்லாம் இணையதளத்துல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், முகநூலாக இருக்கட்டும், இல்லை எக்ஸலாமாக இருக்கட்டும், இன்னைக்கு இன்னும் சொல்லணும்னா இந்தியாவிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு ஐடி விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா பணம் கொடுக்காம ஒரு ஐடி விங்கை வந்து வேலை செய்யுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஒரு கருத்தியலை கொண்டு போய் மக்கள்கிட்ட அவங்க சேர்க்கறதுக்கான வேலைகளை ரொம்ப மும்முரமாக செய்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம ஈவேராங்கிற ஒரு பாத்திரத்தை வந்து பேஸ்டரை போட்டு ஒட்டி வச்சிருந்தோம். இன்னைக்கு சீமானை வந்து அதை போட்டு உடைக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த பயம் வருது. நீ கருத்தியெல்லாம் மோத வேண்டியதானே? ஏன் சீமான் வீட்டுக்கு போகணும்? ஏன் நீ போய் அலுவலகத்தை போய் முற்றுகை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த தெலுங்கு புலிகளா இவங்க போனாங்களே, அவங்க இப்போ இருந்தால் தமிழ் புலிகள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு புலிகள் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் நாங்கள் வந்து முற்றுகை போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி அடி வாங்கிட்டு ஓடி வந்தாங்க. இப்போ சீமான் அண்ணனுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரு. அந்த தெருவுக்குள்ளே விட்டுக்கிட்டு அடித்தா எங்கேயும் ஓட முடியாது. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. அப்படி ஓடனா பீச் பக்கம் ஓடிடலாம், இல்லை ஈசிஆர் பக்கம் ரோட்டு பக்கம் ஓடிடலாம், இல்லை அந்தாண்ட ஜம்ப் பண்ணி ஓயமார் பக்கம் ஓடிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. முதல்ல 40 பேர் 50 பேர் அங்கே கூடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு முதல்ல சரியா இருக்கா? எந்த பிரச்சனைக்குமே பேசாத இந்த திருமுருகன் காந்தி, இந்த எராமிசை சொராமிசை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் சொல்றாரு, அப்பாவு அவர்கள் என் தம்பி ஞானசேகரனுங்கிறாரு. ஒரு சபாநாயகர் இதை பேசலாமா? இதை கண்டிச்சு இது வரைக்கும் எராமிசை வாய் திறந்து பேசியிருக்காரா? திருமுருகன் காந்தி வாய் திறந்து பேசியிருக்காரா? இல்லை, ஏன் வந்து இவ்வளவு தீவிரமா இதை எடுத்துக்கிறாங்க? எதுக்காக பேசுங்க கருத்து. அந்த கொச்சை பத்தி வேண்டாம், எராமிசா இந்த மிசா திரும்ப எல்லாருமே, ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களுடைய கருத்து. அப்ப நம்ம வந்து வான்னு சொன்னா வாங்கன்னு சொல்ல போறோம், வாடானா நான் வாடான்னு தான் சொல்ல போறேன். அப்ப ஒரு சீமான் என்பவர் 36 லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவரை வந்து கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுவது, இந்த அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே வந்து ரொம்ப இழிவான முறையில் விமர்சனம் பண்ணுவது, சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து ரொம்ப இழிவான முறையில் விமர்சனம் பண்ணுவது. அப்படி விமர்சனம் பண்ணும்போது நாங்கள் திரும்பி அந்த பதிலடியை கொடுக்கும்போது தானே உங்களுக்கு அது வலிக்குது. இல்லை, எதுக்கு இவ்வளவு தீவிரமா அவங்க வந்து இதை எடுத்துக்கிறாங்க? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருமுருகன்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழின துரோகி சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த பெரியாரை வந்து தாக்கி பேசிட்டு இருக்காரு சொல்றாரு. ஏன் இவ்வளவு தீவிரமா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு? இப்போ சமீபத்தில் கூட பெரம்பலூர்ல வந்து ஒரு சாதிய படுகொலை, அதை போலீஸ்க்கு முன்னாடியே நடந்த கொலை, சமூக ஆர்வலர் புதுக்கோட்டையில் ஜெகபர் அலின்னு ஒருத்தர் வந்து லாரி ஏற்றி கொள்றாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் அங்கங்கே வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போதும் ஏன் இதை வந்து ரொம்ப தீவிரமாக இந்த திராவிட ஐக்கியவாதிகள்லாம் எடுத்துக்கிறாங்க? இதுக்கெல்லாம் வேற எதுக்கும் போராட்டம் விஜய் சொன்ன மாதிரி தான். ஏன் சொன்னீங்கன்னா, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வச்சு திராவிடத்தை ஏறி அடிக்கும் போது அது அவங்களுக்கு இத்தனை நாள வந்து அவங்க அந்த இதை வச்சுட்டு தான் அரசியலை நடத்திட்டு வராங்க. அப்போ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு இடி விழுதுன்னு சொன்னா நீங்க ஒன்றும் இல்லை. நாம் தமிழ் கட்சி இல்லை வேற எதுக்கு அவங்க போராட்டம்? உதாரணத்துக்கு சீமான் மீது அந்த புகைப்படம் ஒன்று, அந்த செட்டிங் எடிட்டிங்னு சொல்லி புகைப்படம், அது சம்பந்தமா வந்து சாதாரணமாக ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல எங்க இது மதுரையில். அதுல தலைப்பு செய்தி எல்லாமே. அதே நேரத்துல நான் நேற்று இந்த ஊர்வலம் தடை விதிக்கணும்னு சொல்லி கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் சந்திச்சு கொடுக்குறேன். அதை பத்தி ஒரு வரி ஒரு பிட்டு நீ ஏதாவது செய்தி இதுல பாத்தீங்களா? வரல. அப்போ டோட்டல் மீடியா வந்து எப்படின்னா திமுகனுடைய அண்டர்ல இருக்கு. அது சீமானை வந்து டார்கெட் பண்ணதான் இப்போ என்னை போன்ற நபர்களே சீமானை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தரக்கூடாது. திமுக வந்து ஒருத்தனை டார்கெட் பண்ணுதுன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவனுக்கு ஆதரவான நிலையில நம்ம இருக்கணும்ன்ற அடிப்படையில் தான் நம்ம போறோம். அப்போ இது ஏன் தான் அப்படி பண்றாங்க? நீங்க சொல்றது உண்மைதான். ஏன் சொன்னா இன்னைக்கு வந்து பெரியாரை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கு பதிலடி கொடுங்க. இல்லை அவர் பொய்யை பேசியிருந்தாலும் சட்ட ரீதியா நீங்க அணுகி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது மாநகராட்சி வழக்கு தொடுங்க.
அப்படியும் இல்லையா, பொதுக்கூட்டங்கள் நடத்துங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு வந்து ஒரு முற்றுகை போராட்டம்னு சொல்லி அதுவும் நீண்ட நாளமாக வந்து திட்டம் போட்டு முக்கியமான அமைப்பு திருமுருகன் காந்தி மட்டும் இல்லை, இப்போ கொளத்தூர் மணி அண்ணன், கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன், அப்புறம் வந்து தோழர் திருமுருகன் காந்தி, இன்னும் திராவிட உணர்வாளர்கள் எல்லாரும் ஒன்று திரட்ட வேண்டி இதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒன்று திரட்டியது இல்லையே. அதாவது பெரியாருடைய சிலையை உடைப்பேன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லும்போது நீங்க ஒன்றும் திரளலையே, எப்படி புரியுதுங்களா? அதான் எச்ராஜா வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த திருப்பூரால வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சிலையெல்லாம் உடைக்கும் போது அடுத்து தமிழ்நாட்டிலையும் பெரியார் சிலைகள்லாம் உடையப்படும் காலம் மிக விரைவில் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ நீங்க பொங்கலையே. இப்ப சீமானுடைய விஷயத்துக்கு மட்டும் இவ்வளவு பொங்குறீங்களா? எஸ்பி சேகரும் பேசியிருக்காரு. அப்படி ஒரு அப்பாவுக்கு வந்து பேருக்கு வந்து அவங்க அப்பா பேரை வச்சிருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்காப்புலையே திமுகவெல்லாம் வந்து அவ்வளோ அசிங்கமா கிழிப்பா போறாங்க. அவங்க அப்பா இறந்த உடனே முதலாளா போய் இரங்கல் தெரிவிச்சு முதல்வர், அந்த கட்சியினுடைய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர் கூட முதல்வராக போய் இரங்கல் தெரிவிக்கிறார். அப்போ இதுதான் திமுக இன்றைய நிலை இருக்கு. அப்போ இவங்க ஒரு பக்கம் ஆரியத்தை எதிர்ப்போம் பிராமணியத்தை எதிர்ப்போன்னுவாங்க, இன்னொரு பக்கம் ஆரியத்தையும் பிராமணத்தையும் மடியில வச்சுக்கிட்டு தான் இவங்க அரசியல். இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா பெரியார் பேசின சர்ச்சையிலேயே ஹச்ராஜா, அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சதும் பார்த்தீங்களா, சங்கி பார்த்தீங்களா, அவர் வந்து சங்கிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நேற்று வந்து எஸ்வி சேகருக்கு வந்து அவர் கொடுத்த கோரிக்கை வந்து முதல்வர் வந்து நிறைவேற்றி அந்த பேரை நான் வச்சு தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம யாரை எப்படி எடுத்துக்கிறது நம்மளாம்? இல்லை, இன்னொரு என்ன ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, ஒரு கருத்து இருக்கு. இப்போ நானே ஒரு கருத்து பேசுகிறேன், அந்த கருத்து வந்து என்னுடைய நேர் அரசியல் எதிரிக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பலன் அடையலாம். ஏன்னா நம்முடைய கருத்தில் நம்ம போகிற விஷயத்தில் அவன் பலன் அடையலாம். அந்த பலன் அடையன்றதுக்காக நான் என்னையே அதை விட ஒப்பிடுறது அதை விட கேவலமான அரசியல் உலகத்திலே இல்லை. அதை தான் இப்போ நாம் தமிழ் கட்சி விஷயத்தில் வந்து இந்த திமுக பண்ணக்கூடிய வேலை. அதாவது பார்த்தீங்களா, ஆடிட்டர் குருமூர்த்தி சப்போர்ட் பண்ணிட்டாரு, பார்த்தீங்களா எச்ராஜா சப்போர்ட் பண்ணிட்டாரு, பார்த்தீங்களா நம்ம தமிழிசை சப்போர்ட் பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா அண்ணாமலை சப்போர்ட் பண்ணிட்டாரு. அப்போ இவர் யாருக்கானவர் அப்படின்னு சொல்லி சீமானுடைய அந்த கார்ட்டூன் மாரி ஒரு படம் வரைஞ்சி கோமணத்தை வந்து அந்த பிஜேபி கொடி கோமணத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து திமுகவுடைய ஐடிவிங்கே பயங்கரமாக ட்ரோல் பண்ண திமுக ஆட்சி காலத்தில் கொரோனா டேத்தில் வந்து பால் பாக்கெட்டு எடப்பாடி போட்டாருன்னு சொல்லி பயங்கரமா இதே திமுக ஊடகங்கள் தான் பயங்கரமா இன்னைக்கு வந்து தெருவே போட்டு கொடுக்குறாரு, பேரே வைக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, சரியா சொன்னா 86 மே 4 நினைக்கிறேன் டெசோ மாநாடு வந்து கருணாநிதி அவர்கள் வந்து மதுரையில வந்து நடத்துறாரு. அப்போது இதே பாஜகவை சேர்ந்த வாஜ்பாய் அவர்கள் வந்து அந்த டெசோ மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. அப்போ இவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் சங்கிகள்னு சொல்லிட முடியுமா? இப்போ எஸ்வி சேகர் அவர்களுடைய அப்பாவுடைய பேர் வந்து அந்த தெருவுக்கு வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இவரை நம்ம சங்கின்னு சொல்லிட முடியுமா? சிகப்பு கம்பளம் வரவேற்று மோடி அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ள வரவேற்றது யாரு? இதே முதல்வர் ஸ்டாலின் தானே. கருப்பு கொடை கூட எடுத்துட்டு போகும்போது வெள்ளை கொடை கொண்டு போனாரு. ஆனால் இதுவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போகும்போது இவர் கொத்தடிமையாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணவர் இது ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து கருப்பு புழுங்க பறக்க விட போறோம் அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரர்களே வீட்டு சிறையில் வச்சது யாரு? இதே திமுக காரங்க தானே. ஒண்ணுமில்லை, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் வந்து விளம்பரம் படுத்துறாங்க அப்படின்னா இவங்க யாருக்கான அரசாக இங்கே செயல்படுறாங்க அப்படின்றது. அப்போ தொடர்ச்சியாக நீங்க பாருங்க, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில வந்து சொல்றாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து நாங்கள் விடுதலை செய்வோம், அதற்காக திமுக வந்து மிகப்பெரிய அளவில் பாடுபடும், நாங்கள் வந்து உறுதியாக விடுதலை செய்வோங்கிறாங்க. இதே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செஞ்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மத கலவரம் ஏற்படும், பாதுகாப்பு இருக்காதுன்னு சொன்னது யாரு? இதே தமிழக அரசின் சார்பாக நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணாங்க. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த திமுக என்னென்ன வேலை பண்ணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் போக மற்ற இடங்களில் திமுக போட்டிட்டாங்க. எத்தனை இஸ்லாமியர்களுக்கு திமுகவின் சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க? ஒருவருக்கு கூட கொடுக்கலையே. ஏன்? அப்போ பிஜேபி சொல்வதே நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே செய்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதே கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அந்த படத்தை வந்து மறைமுகமாக வெளியிட்டது ரெட் ஜெயின் தான் வெளியிட்டாங்க. இது எதுக்குமே இப்போ சொல்றேன், நீங்க லிஸ்ட் போறீங்களா, இப்போ எதுக்குமே வந்து இந்த பெரியாரிய உணர்வுகள் நின்னது கிடையாது. இந்த உணர்வாளர்கள் வந்து திமுக அரசை எடுத்து இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. இப்போ வந்து சீமான் இப்படி சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, பெரியாரை பத்தி சொன்னாருங்கிறது ஒரு அவதூறா பேசிட்டாங்கன்னு ஒரு ஆர்வமா பேசுறாங்க. அதுலேயே பெண்களை அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து
பாத்தீங்களா தமிழ்நாட்டு பெண்கள்லாம் ரொம்ப அவதூறமா யாரு? பேசுறாங்க. இவரா? பெரியார் உணர்வு தமிழ்நாட்டுல உள்ள பெண்கள் அவதரா பேசுன்னு இவரு சொல்றாரு. ஆனா ஐயா கருணாநிதி இதுவே மதுரைக்கு வந்த இந்திரா காந்தி அவர்கள் தலையில அடிபட்டு ரத்தம் வரும்போது என்ன சொன்னாரு? இந்த ரத்தம் என்பது மாதவிடாய் ரத்தமா கூட இருக்கலாம் அப்படின்னு பெண்களை இழிவுபடுத்தின கருணாநிதியை எதிர்த்து ஏன் போராடல? எஸ்.வி. சேகர் வந்து பத்திரிகையாளரை பத்தி என்ன சொன்னாரு எல்லாருக்குமே தெரியும். ரெட் லைட் ஏரியால இருந்து வராங்க. பத்திரிகை என்ன சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்ற பாராட்டு விழா நடத்தி அதுக்கு போய் பேசுறது எல்லாமே வந்து இவங்க யாருமே கண்டிக்க மாட்டாங்க. ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு எச் ராஜா பேசினாரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க இந்த திமுக அரசு? ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்ல அது அதிமுக ஆட்சியில் தான். அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக வந்ததுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பெரியாரி அமைப்புகள் இப்ப எஸ்.வி. சேகரோட பேசின பேச்சுக்கு இப்ப முதல்வர் வந்து அங்க பேசுறதுக்கு எதுவுமே கண்டிச்சதே கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தோழர் திருமுருகன் காந்தி மட்டும் வந்து அரசே கொஞ்சம் சில பல விஷயங்களை எதிர்ப்பார். நியாயமா திமுக பண்ணா கூட அதை எதிர்ப்பாரு. ஆனா அந்த மற்றவங்க இதே திமுக காரன் இதான் கொடுமை சொல்றது. திமுக காரன் வந்து திருமுருகன் காந்தி இத்தனை சங்கி கூட வந்து விலை போயிட்டாருன்னு தான் ஆரிய கைகூலின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. திமுக இல்ல, இப்ப இதுல உள்ள பெரியாரி அமைப்புகளே வந்து அவரு சங்கீதா பேசிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருந்தாங்க அவருடைய நிலைப்பாடுகளை பத்தி. ஏன்னா அவர் திமுகவை வந்து அடிக்கடி கேள்வி எழுப்புறாரு, சாதாரண கேள்வி எழுப்புவார். இன்னைக்கு மட்டும் வந்து சீமானுக்கு எதிராக மட்டும் அவர் பொங்கலை, அவரு நேச்சுரா வந்து மருதைன்னு ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, பயங்கரமா பேசினாரு. ஆமா, அப்படி அது பண்ணுவாரு, இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்துல மற்ற இப்ப கொளுத்துமணி அண்ணனோ இப்போ ராமகிருஷ்ணன் அண்ணனோ இவங்க அந்த பெரியாரிஸ்ட் எல்லாமே வந்து 100% சைலண்ட் மூடு. அதாவது திமுக ஆட்சியில என்ன நடந்தாலும் கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடிய கோஷ்டிங்க எல்லாமே. ஆனா திருமுருகன் காந்தி கொஞ்சம் பரவாயில்ல. அதுல ஜெனரலா பேசணும் இல்லையா எல்லா விஷயமும். அதை அவருக்கு ஏன் வந்து அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் மறுபடியும் வந்து தன்னை புரட்சியாவதியோ தன்னை போராட்டவாதியோ கட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இல்ல பிரபா. நீங்க வந்து நல்லா பாத்தீங்க, 2009க்கு பிறகு அந்த ஈழ போராட்டத்துக்கு பிறகு மே 17 ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் திரள் கூட்டத்தை கூட்டினது திருமுருகன் பண்ணாரு. நாம் தமிழ் கட்சி வளர வளர அது காணாம போயிடுச்சு. இதான் இது உண்மை. அந்த இதுல கூட கொஞ்சம் கோபம் இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே கட்டத்துல இருக்கலாம். ஏன்னு சொன்னா எப்பவுமே இந்த அரசியல் இதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்காக எதிர்க்கிறாரா என்றது தெரியல. இப்ப அந்த பெரியார் பேசுறது பொய்யா. திருமுருகன் காந்தி இந்த பெரிய கூட்டமைப்புல ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறவங்க யாருன்னா, திருமுருகன் காந்தி ஒன்னா காலகட்டத்தில் வந்தவர். இளமாறன்கிறவர் வந்து நாம் தமிழ் கட்சியிலேயே இருந்து பயணித்தவர். அவர் குழந்தையரசனும் முன்னாடி ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் இருந்தான்னு நினைக்கிறேன். இது மாதிரி நாம் தமிழ் கூட இருந்தவங்க தான். குளத்துமணியா இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணராக இருக்கட்டும், எல்லாமே வந்து சீமான் கூட பயணிச்சவங்க. இல்லை, அதாவது கொளத்தூர்மணி அண்ணெல்லாம் வந்து சீமான ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபர் லிஸ்ட்ல தான் வச்சிருந்தாரு. அவரையும் சரி, ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களையும் சரி, மரியாதையாக தான் எப்போதுமே சீமான் அண்ணன் அவர்கள் பேசுவார். சீமான் மட்டும் இல்லை, அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க ஆரம்பத்துல. இவரு இந்த பெரியார், அதாவதுங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. இப்ப சீமான் செய்யறது சரியா தவறா, பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராக பண்றாரு, இவர் வந்து பாஜக RSS கிட்ட காசு வாங்கிட்டார், இதெல்லாம் போய் நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உருவாக்கணும்னா இப்படி திராவிடத்தை எதிர்த்தா தான் முடியும். ஏன் நீங்க ஆரியத்தை எதிர்க்காம திராவிடத்தை எதிர்க்கிறீங்கன்னா, இப்ப ஆரியம் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஆளல, புரியுதுங்களா? தமிழ்நாட்டு திராவிடம் தான். அப்படிங்கும் போது அவரு அதை எதிர்க்கிறாரு. இந்த அடிப்படை விஷயம் கூட நிறைய பேருக்கு புரியாம, இல்ல இவர் பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாரு, RSS கிட்ட காசு வாங்கிட்டாரு, இவர் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி பிஜேபி. அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா, பாபா தான் அடிக்கடி சொல்லுவாரு, எதிரியை நண்பனாக்குறது கஷ்டம்டா, ஆனா நண்பனை எதிரியாக்குறது சுலபம்னுவார். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நண்பனை கூட எதிரி ஆக்க பாக்குறாங்க. இந்த விஷயத்துல வந்து திராவிட இயக்கங்கள் கொஞ்சம் உள்வாங்கி இந்த இதை வந்து அணுகி, அதுல சட்ட ரீதியா நடவடிக்கை. அவர் பேசுறது பொய்யா பேசுறாரு, அதாவது நாங்க வந்து ரொம்ப, ஏன்னா அவன் எப்பவுமே வந்து நாம மதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய, இப்ப பாபாவை பத்தி பேசினா எனக்கு கோபம் வருமா வராது? என்ன சொல்றீங்க? வரும். அப்படிங்கும்போது பாபாவை பற்றி எவனோ தப்பாக பேசிட்டேன்னா நான் கொலை கூட பண்ணுற அளவுக்கு கூட போயிடுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இது. அப்படி இருக்கும்போது இப்போ பாஷா பையன்னு இப்போ இறந்தார், அவரை பற்றி யாருன்னா சொன்னால் கோபம் வருமா வராது? வரும், இயற்கை. அதே மாதிரி வந்து பெரியாரை பற்றி அவங்க உயர்ந்த எண்ணத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கோபம் வருது தவறு, அவங்க ஏன் வருது கோபம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
அவங்க ஏற்றுக்கொண்ட ஒரு மானசீக தலைவர்கள் அப்படின்னும் போது அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா சட்ட ரீதியாக அணுகிருக்கு. விமர்சன ரீதியா அணுகுங்க இல்ல விமர்சனம் கூட சட்ட ரீதியா இது மாதிரி ஆதாரம் காட்ட சொல்லுங்க. இல்லைன்னா எங்களுக்கு இதனால வந்து மான நஷ்டம் ஒரு 10 கோடி கேளு 20 கோடி இது நடந்திருக்குண்ணே. இப்போ நம்ம சேனல்லையே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் அவர்கள் வந்து இதே போல இதே கருத்தை தான் முன் வச்சு பேட்டி கொடுத்தாரு. இதே கருத்து தான் அவர் வந்து நான் பெரியார் சொன்ன கோட்பாட்டிலேருந்து தான் பேசுறேன்னு சொல்லி நம்ம சேனல்ல பேட்டி கொடுத்தாரு. அவர்கிட்ட சொல்லும்போது பிரச்சனையாகவும் சொல்லும்போது இல்லை பரவாயில்ல போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னாரு. பேசி கைதானார். அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஆனா பேசி அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. நம்ம ஒளிபரப்புனால என்னை கேட்டாங்க. இல்ல அவரோட தனிப்பட்ட ரீதியா பேசினாலும் நம்ம அது பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அதுக்கு நம்ம ஆதாரம் நம்ம கொடுக்க முடியாது, நம்ம பொறுப்பேற்க முடியாதுல்ல. அப்ப கைதாகி அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறையில் இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் மறுபடியும் அதை பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா அதுக்கு வந்து இவங்க எதிர் இது தப்பு அவர் பேசலன்னு இது வரைக்கும் ஆதரவு கொடுக்கல. இப்போ சீதையின் மைந்தன் பேசினதா இருக்கட்டும், இப்போ சீமான் பேசுறதுக்கு இவர் பேசல, இந்த தேதியில அவர் பேசல அப்படின்னு உண்மையான ப்ரூஃப் கொடுக்கல. அது ஏன்னா பெரியாரோட பேச்சுகள் வந்து அங்க வந்து வீரமணிக்கிட்ட இருக்கு. அரசுடைமை ஆக்கல. அரசுடைமைன்னு மட்டும் கிடையாது, அரசுடைமைங்கிறது வேற, வீரமணியோட ப்ராப்பர்ட்டியா இருக்கு. ஏன் வந்து குளத்துருமணி இவங்க வீரமணிலேருந்து பிரிகிறாரு, குளத்துருமணிலேருந்து ஏன் கோவை ராமகிருஷ்ணன் பிரிகிறாரு? இல்ல அந்த முரண்பாடுகளுடைய முட்டைகள் தான் எல்லாமே. இல்ல அந்த முரண்பாடுகள் அது நம்ம அவங்க 10 லட்சம் அவதாரம் கேட்டார்ல, வீரமணி கேட்டிருந்தார்ல. வந்து இவங்க வந்து தொகுப்பு வெளியிடறதுக்கு கோவை ராமகிருஷ்ணனும் குளத்துருமணியும் அந்த பெரியாரோட பேச்சுகளை தொகுப்பு வெளியிடறதுக்கு வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை வாங்கிட்டு அவதாரம் கேட்டாரு வீரமணி. ஸோ இப்படி இருக்கும்போது அதை வந்து இல்லை அவங்களுக்குள்ள 1000 கருத்து முரண் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை நம்ம. பட் இது இன்னைக்கு வந்து பெரியாரை பத்தி பேசினா அவங்க அப்படி பண்ணலாம். இதை கூட அவங்க அரசியலா, ஏன்னா பெரியார் இது முதல்ல வந்து வீரமணி வீட்டுக்கு தான் போயிட்டு தான் முற்றுகையிடுவாங்க. ஆமா இல்ல இதுல இன்னொரு என்ன தெரியுமா, இப்போ வந்து சீமான் பேசினது மக்கள் மத்தியில பெரிய தாக்கம்லாம் எதுவுமே இல்லை, தலைவர்கள் மத்தியில தாக்கம் இருக்கு. மக்கள் மத்தியில இருந்ததுன்னா இந்நேரம் மக்கள் திரண்டு வந்து அவர் எங்க போனாலும் முற்றுகையிட்டு இருப்பாங்க. அது காரணம் என்ன சொன்னீங்கன்னா இந்த திராவிட அமைப்புகள் தான், அதாவது பெரியாரிஸ்டுகள் தான். இது ஏன் காரணம் என்ன சொன்னீங்கன்னா ஒரு 50 வருஷமா பெரியாரிய கருத்தியல் சித்தாந்தங்களை அவர் என்ன பேசினாரோ இரும்பு பெட்டியில போட்டு மூடி சாவி எடுத்து ஆளாலும் பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. இதை வந்து இன்றைய ஜெனரேஷனுக்கு, இன்றைய இளைய சமூகத்துக்கு கொண்டு போகல. அது யாருடைய தவறு? சீமான் தவறு இல்லை, இவங்க தவறு இல்லைங்களா? இதை கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு சீமான் பேசுறதுக்கு உண்மையில மிகப்பெரிய தாக்கத்தை மக்களே வந்து கோவம் அடைஞ்சிருப்பாங்க. எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி கோவம். இப்ப ஒன்னும் இல்ல, சீமான் வந்து அருந்ததியரை பத்தி கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பேசுனதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அது வந்து அந்த மக்களுக்கு பாதிப்பு வந்து உடனே அந்த மக்கள் வெகுண்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 5 விசா அளவு கூட பெரியாரை பற்றி சீமான் பேசுனதுக்கு எந்த ஒரு இதுவும் வரல, மக்கள் மத்தியில ஒரு வரல. அதுக்கு வந்து காரணம் வந்து பெரியாரிஸ்டுகள் தான். இவங்க வந்து ஒரு காலம் நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் கிராமத்துல சொல்றேன், காஞ்சிபுரத்துல குக்கிரமா என் கிராமத்துல மாசத்துக்கு 2 கூட்டம் போட்டுருவாங்க, தீக்கா கூட்டங்கள் சமீபத்துல புரியுங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போடுறாங்க, முடிஞ்ச அதிகபட்சமா அரங்க கூட்டமா போடுறாங்க. ஏன்னா அப்படியே சுருகி இப்போ அந்த பெரியார் திடலுக்குள்ளவே அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த பெரியார் சித்தாந்தங்களை பெரியார் திடலுக்குள்ளவே முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி யாராவது அவர் பெரியார் பிறந்த நாளோ இல்லை நினைவு நாளுக்கோ வர்றது, அங்கே மாலை போடுறது, ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிடுது. சமீபத்தில் இவர் திமுக சேர்ந்த ராஜீவ்காந்தி இருக்கார்ல, அவர் காமராஜரை பத்தி பேசுனது கூட பெரிய சர்ச்சையே மன்னிப்பு கேட்டார். ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே இந்த காமராஜரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால அது வந்து மக்கள் எதிர்ப்பா மாறினதுனால இது பொதுமக்கள் பிரச்சனையா மாறிடுச்சு. என்ன அப்படி காமராஜரே இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காமராஜர் என்ன பேசியிருக்காரு என்ன பண்ணிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு 40-50 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் பெரியார் சிந்தனைக்கு ஆட்பட்டு இருக்காங்க. இன்றைய ஜென்ரேஷனை பாத்தீங்கன்னா போ அப்படின்றான், புரியுதுங்களா? அப்படின் போது அப்போ இந்த தவறுகளை செய்து யாருன்னா பெரியார். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஈவேரா என்ற ஒரு பிம்பத்தை மறைத்து விட்டு கருணாநிதி என்ற ஒரு பிம்பத்தை கலைஞர் என்று மக்கள்கிட்ட கொண்டு வர அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா கருணாநிதியோடைய பேருந்து நிலையம்,
கருணாநிதி கக்கூசு, கருணாநிதி டாஸ்மாக், கக்கூஸ் பேர் வச்சிருவாங்க. சொல்லாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருவாங்க, வைக்க மாட்டாங்க. இல்ல வச்சிருவாங்க, அது கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைக்க மாட்டாங்க. என்னன்னா எல்லாத்துக்குமே கருணாநிதி கேவலமா இல்ல, அதனால வைக்க மாட்டாங்க. ஆமா, எல்லாத்துக்குமே கருணாநிதி பேர் வைக்கிறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னா, இவங்க ஈவேராங்கிற ஒரு பிம்பத்தை மறைச்சு கருணாநிதி மிகப்பெரிய ஒரு தமிழினத்தின் தலைவர் இல்ல. அது இப்போ இல்ல, திமுக வந்து எப்ப முதல் ஆட்சிக்கு வந்தது அப்போ பெரியாருடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா பெரியாரை பத்தி யாரும் பேசக்கூடாது, அண்ணாவை பத்தி பேசணும், கலைஞரை பத்தி பேசணும், அப்படிதான் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நேரத்துல அப்ப அதன் காரணமா தான் நீங்க ஜெயலலிதா இருக்கிற வெளியும் தீகா வந்து வீரமணி ஐயா வீரமணி வந்து சகோதரி இல்ல வீரமங்கைன்னு ஒரு பட்டம் விருது கொடுத்திருக்காங்க. அப்போ இதே திமுக வந்து முரசொலியில வந்து எவ்வளவு கடுமையான பெரியாரையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் நடந்தது இல்லையா? திமுகவை தாண்டி பெரியாரை விமர்சனம். ஜெயலலிதா இறந்த பிறகுதான் திக வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து திமுக கிட்ட அண்டாங்க. அதுக்கு முன்னாடி முழுக்க அதிமுக ஜெயலலிதா கூட தான் இருந்தாங்க. ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் நம்ம ரொம்ப நுட்பமா பார்க்கணும். என்னன்னா ஈவேரா ராமசாமி அவர்கள் இயக்க அரசியல் பண்ணதுனால மட்டும்தான் திமுக இப்போ வரைக்கும் அவர் கையில வச்சிட்டு இருக்காங்க. இதுவே அவர் வந்து அரசியல் களத்தில் இறங்கி வாக்கு அரசியல் இறங்கி இருந்தாருன்னா இது ஈவேரா அவர்களை கடுமையாக எதிர்த்ததுல திமுக முதன்மையா இருந்திருக்கும். அதுதான் உண்மையான விடயம். ஏன்னா இயக்கமா நடந்துட்டு இருந்தாரு, அரசியல் இறங்கல. அதே நேரத்துல அரசியல் ஒரு கிங் மேக்கரா இருக்கணும்னு நினைச்சாரு. அதனாலதான் வந்து முஸ்லிம்களை பத்தி கூட பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் உங்களை மாதிரி ஈவேர அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா பெரியாருன்னே சொல்றேன் நானு. இல்ல அது முஸ்லீம்களை விமர்சனம் பண்ணும்போது கூட காரணம் என்ன சொன்னீங்கன்னா, அந்த முஸ்லீம் லீக் கிட்ட வந்து பெரியார் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆதரிங்க அப்படின்றாங்க. ஆனா முஸ்லீம் லீக் அவங்க செயற்குழுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இல்ல திமுக ஆதரிக்கலான்னு திமுக ஆதரிக்கிறாங்க. அந்த காண்டுல கடுப்புல என்ன பண்றாரு, நம்ம வந்து பாப்பானுக்கு பயந்துட்டு துளுக்கனுக்கு ஆதரிச்சு தவறு, அதாவது சாணிக்கு பயந்துட்டு மரத்துல கால் வச்சிட்டோம் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு பத்தியா, அந்த விஷயத்துக்காக சொல்லப்பட்டது. அதாவது நான் சொல்லி நீ கேட்க மாட்டேன்றிய, நான் சொல்றேன் காங்கிரஸ் ஆதரின்னு, ஆனா நீ திமுக ஆதரிக்கிறிய, அப்போ இந்த முரண் அப்படி அந்த கடுப்புல தான் பேசினது. இல்ல பெரியார் பேச்சுக்களை நான் பாக்குறாரு, நான் அவர் பேச்சுக்களை அவர் பேசினதெல்லாம் பார்க்கும்போது என்னோட இதுல என்ன நினைக்கிறேன்னா, பெரியார் பேச்சுக்கள் எப்படியுமே ஒரு ஜமீன்தார் பேச்சு, அதாவது ஜமீன்தார் பேச்சுன்னா நான் சொல்றதை நீ கேட்கணும், நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்றது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பேச்சுக்கள் அமையும். இப்போ இன்னொரு ஜாதியை வந்து ரொம்ப கீழ்த்தனமா பேசுறது, இன்னொரு இனத்தை வந்து கீழ்த்தனமா பேசுறது, இதெல்லாம் வந்து ஜமீன்தார் மனநிலை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும். இல்ல பெருமா, நீங்க பெரியாருடைய ஆரம்பத்திலிருந்து எல்லாமே பாருங்க, ஒரு விஷயத்துல அவர் தெளிவா இருக்காரு. அவர் தாக்காத சாதிகளே இல்லை, எல்லா சாதிகளையும் தாக்கியிருக்காரு. அவர் பாராட்டாத சாதிகளே இல்லை, எல்லா சாதிகளையும் பாராட்டியிருக்காரு. நான் அப்படிதான் பார்ப்பேன். அதே மாதிரி கிறித்துவத்தையும் தாக்கியிருக்கார், இஸ்லாத்தையும் தாக்கியிருக்காரு. அதே மாதிரி இஸ்லாத்தையும் பாராட்டியிருக்கார், கிறித்துவத்தையும் பாராட்டியிருக்காரு. அப்போ அவர் பாராட்டவும் செஞ்சிருக்கார், தாக்கவும் செஞ்சிருக்காரு. ஏன் தலித் மக்களை கூட சில பல காலங்கள்ல வந்து கொச்சைப்படுத்தி இது பண்ணி பேசியிருக்காரு. என்ன புரியுதுங்களா? அதே மாதிரி அவர் எல்லாரையுமே தாக்கி இருக்காரு. சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆரம்ப காலத்துலயும், அதாவது இதுல பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு போகலாம். அப்போ கூட இருக்கிற இவங்க வந்து தமிழ் சொல்லலாம், ஐயா கடவுள் இல்லை கடவுள்னு சொல்லிட்டு எதிர்க்க கடவுள் வந்துட்டா என்ன பண்றது, பயமா இருக்கே அப்படின்னு. கடவுள் இருக்கான்னு பிரச்சாரம் பண்ணுவோம்டா. ஒரு யதார்த்தமான ஒரு யதார்த்தம்னு நீங்க யதார்த்தமா நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப சமீபத்துல ஆராசா வந்து ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, பெரியார் பொய் சொல்லியிருக்கலாம், பெரியார் மாறி மாறி பேசியிருக்கலாம், ஆனா இதெல்லாம் வந்து அவருக்காக பண்ணல, மக்களுக்காக பண்ணாருன்னு சொல்லி. இப்ப இவர் பெரியாரோட பேச்சுக்கு அப்படின்னா அவர் வந்து தன்னோட இதை மாத்திக்கிட்டே இருப்பாரு. நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு முழு பைத்தியத்தை கூட நம்பி நீங்க பக்கத்துல உட்காந்துடலாம், அது பைத்தியம் நமக்கு தெரியும். ஆனா அறப்பைத்தியம் இருக்குல்ல, கொஞ்ச நாள் நல்லா அந்த அளவுக்கு எல்லாம் போக உண்மைதான். அந்த மாரி இவர் வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இதுதான் ஒரு விமர்சனம் வந்து ஒரு கருத்து. ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணிய விடுதலை பேசுவார். பெரியார் ஈவேராவை பத்தி சொல்லணும்னா இப்படிதான், பெண்ணிய விடுதலை பேசுவாரு, பெண்கள் வந்து சமையல் அறைக்கு போக கூடாதும்பாரு. ஆனா இவரு தன்னுடைய வயதுக்கு முதிர்ந்த நேரத்துல தன்னுடைய மூத்திரப்பையை தூக்குறதுக்கும் தனக்கு சமைச்சு போறதுக்கும் தன்னை பாதுகாக்கிறதுக்கும் பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. புரியுதுங்களா? அப்ப இவரே பெண்ணை வந்து அடிமையாக்குறாரு. ஐயா அதை வந்து வீரமணி செய்ய மாட்டாரா? மூத்திரப்பை வீரமணி தூக்கி போட மாட்டாரா? இது நான் முரண்படுறேன். நான் ஏன் சொன்னா, வயது எவ்வளவு ஆனாலும் பெண் துணை தேவை. மூத்திரப்பை தூக்குது யாரு இருந்தாலும் சரி, ஒரு பெண் வந்து துணை வந்து இல்லாம ஒரு ஆணால இருக்க முடியாது.
அது கடைசி காலகட்டத்திலையும் சரி, நடுவு காலகட்டத்திலும் சரி. அதனால அவர் திருமணம் பண்ணதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம திருமணம் பண்ணது பெரிய பிரச்சனை. ஆனா அது ஏன் நீங்க ஒரு வயது பத்தி பேசுறீங்க? அதுவும் பேசக்கூடாது. நம்ம இதே இவரா தானே சொல்லியிருக்காரு, திருமண வாழ்க்கை என்பது குடும்ப முறை பேசுறது தப்பு. இல்ல இப்ப சொல்றாரு பெண் உரிமையை பத்தி பேசுறாரு. அதே வந்து 21 வயசு ஆனதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெண் உரிமைன்னா ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்ச உடனே அவ தீர்மானிக்கணும் தனக்கு கல்யாணம் எப்போன்னு. இவர் தீர்மானிக்க கூடாது வயசை. அப்ப பெண் உரிமை பேசிட்டு நீ வயசை தீர்மானிக்கிறேன்னா அப்ப அது ஆண் அதிகம் தானே. இதெல்லாம் பேசலாம், புரியுதுங்களா? இதை பேசலாம். இரண்டாவது வந்து அந்த நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க உங்க கர்ப்பப்பையை தூக்கி வீசிடுங்க, உங்க மார்பகங்கள்லாம் கட் பண்ணிட்டு நீங்க பெண் மாதிரி அப்படின்னா அப்போ ஆண் பெண் என்பதுதான் சமூகம், புரியுதுங்களா? அப்போ நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து நீ ஆணை மாத்துறதுக்கு பெரியார் என்ன இதே மாதிரி நிறைய முரண்கள் இருக்கு, சொல்ல முடியாது. நிறைய முரண்கள் இருக்கு. பெண் உரிமைன்னு சொல்லி பேசிட்டு அந்த வயசு இவர் நிர்ணயிக்கிறார். 21 வயசு ஆனாதான் கல்யாணம் பண்ணும், அதுக்கு முன்னாடி பண்ணாது. அந்த பெண்ணு முடிவு சிக்கல்னா இவர் எந்த விதமான ஒரு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவர் சொன்னது கிடையாது. மேலை நாடுகள்ல பண்ணிருக்காங்க, நீங்களும் அதாவது வேற யாராவது சொன்னதுக்கு கீழே தந்தை பெரியார்னு போட்டா அது அவர் சொன்னது அப்படிங்கிற மாதிரி தான். அதான் வெளிநாட்டுல இப்படி பண்றாங்க, நீங்களும் இப்படி பண்ணீங்க. அப்படியெல்லாம் சொல்லாது. சிந்தனையாளர் தான் அவரு, நிறைய விஷயங்கள் சிந்திச்சிருக்காரு. ஒரு விதமான அரசியலை கொண்டு போனாரு. ஆனா அமைப்பா தான் இருந்தாரு. அரசியலுக்கு வரணும் வேண்டாம், திமுக பிரிஞ்சதா தானே. இவ்வளவு பேசினாலும் இப்ப நம்ம இவ்வளவு பெரியார் பத்தி விமர்சனம் பண்ணி பேசினாலும் மக்களுக்கு வந்து ஒரு இந்த பிரச்சனை வந்து பெரியார் அமைப்புகள் மேல வந்து ஒரு நல்ல இதை கொண்டு வராது. உண்மையிலே சீமானுக்கு நன்மை. அதுதான் தேங்க்ஸ் சொல்லுவோம். பெரியாரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். குறிப்பா வந்து வீரமணி ஐயா வந்து தம்பி சீமான் ரொம்ப நல்ல பண்ணடா, இத்தனை நாளா வந்து என் புத்தகம் விற்காம இருந்தது, இப்ப நிறைய விற்கிது, அப்படியெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவேன். இவங்களுக்கு புத்தகம் வைக்கும். நானே போய் எனக்கு 10 புத்தகம் வாங்கிட்டு வந்தேங்க பெரியார். அப்படியா? ஏன்னா இது உண்மையிலே சீமான் சொல்லிட்டாரு. இது உண்மையா இல்லையா? ஏன்னா நம்ம பல இடங்கள் பேசுற போது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்படி பெரியார் பேசிதான் இருக்காரான்னு சொல்லிட்டு ஒரு 10 புத்தகம். இதே மாதிரி எத்தனை இளைஞர்கள் எப்படின்னு சொன்னா, இதே மாதிரி மத்திய அரசு என்ன பண்ணா இந்த முத்தலாக்குன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். அப்படி ஒரு இதுவே இல்லை, ஆனா கொண்டு வந்தான். கொண்டு வந்த பிறகு முஸ்லீம் அல்லாத பெண்கள், கல்லூரி மாணவிகள், மாணவர்களே வந்து அந்த இஸ்லாத்துல முத்தலாக்குன்றது என்ன உடனே விவாகரத்து பண்ணுவாங்க. நம்ம ஏன்னா இவங்க மீடியால பிரச்சாரம் பண்ண எல்லாருமே வாங்கி படிச்சாங்க. எனக்கு வந்து நல்ல இது இருக்கு. இஸ்லாமியர்களை தெரியாம, அது முத்தலாக்குன்றது ஒண்ணு தெரியாம இருந்தது. இஸ்லாமியர்களே அந்த ஹதீஸ் இருக்கா, குரான் இருக்கா, வசனம் இருக்கா, பெரிய ஆளுங்களுக்கு போய் தெளிவு பெற்ற இது மாதிரி நிறைய நடந்தது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த சீமான் பேசுனதுக்கு அப்புறம் இதை தேட போய் அப்ப எல்லாரும் தான் படிக்கிறாங்க. திராவிட எங்களுக்கு வீரமணிக்கு லாபம் கொடுக்கும், புத்தகங்கள் இருக்கும். ஆனா அதே நேரத்துல வந்து சீமானுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும். இப்ப வீடை முற்றுகையிட்டாலோ பிரச்சனை எல்லாம் பிளஸ் தான். இப்ப நாளைக்கு முற்றுகை போட்டாலும் பிளஸ், இவங்க முற்றுகை தடை பண்ணிட்டாலும் பிளஸ், முற்றுகையில கலவரம் வந்தாலும் சீமானுக்கு தான் பிளஸ் இருக்கா இல்லைங்களா? எல்லாமே சீமானுக்கு தான் பிளஸ். நான் 100% சொல்றேன். இதுல வந்து நாம் தமிழருக்கு எந்த வகையிலும் பின்னடைவு இல்லை. இதுல இன்னொரு விஷயம், இதுல பின்னடைவு யாருக்குன்னா திமுகவுக்கு பின்னடைவு. என்ன பண்றது தெரியாம இருக்கு. இன்னொரு விஷயம், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட பெரிய அளவுல கொந்தளிக்கல. ஆனா திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுணிகள் இருக்காங்கல்ல, இந்த 200 ரூபாய் பேமெண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியவங்க, இந்த அண்டா 200 ரூபாய் கொடுக்குறாங்களா? ஆமாமா, அண்டாக்கெல்லாம் 200 ரூபாய் கிரெடிட் ஆகுதான். என்னங்க 200 ரூபாய் யாரு வேலை செய்வா? அவங்க அண்டா வேலை செய்வாரு. 200 ரூபாய் இப்ப தாண்டி மாசம் 2 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. நீங்க 200 ரூபாய் ஊபிஸ்ன்றாங்களா? எனக்கு இல்ல இன்னைக்கு இருக்கிறது அது ஒரு காலத்துல 200 ரூபாய், இப்ப 2 லட்சம். இவங்க வாயில என்ன வரும்னா, நாங்க 100% இல்ல 200% வெற்றி பெறுவோம். அந்த 200 வாயை விட்டே போக மாட்டேங்குது. அப்பல இருந்து இந்த 200லயே பழக்கப்பட்டாங்க போல. இப்ப பாருங்க, இந்த திமுகவுடைய கூட இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் இது பெரிய அளவுல முன்னெடுக்கிறாங்க தவிர அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இதை கடந்து போயிட்டாங்க. ஏன்னா விமர்சனத்துக்கு விமர்சனம் மூலியமா நம்ம பதில் கொடுத்துட்டு போயிடுவோம். இந்த வீடு முற்றுகை போராட்டத்துல நீங்க சீமான் வந்து ஒரு தமிழரா நீங்க பாக்குறதுனால மட்டும்தானே நீங்க இத்தனை பேரும் போய் ஒரு முற்றுகை போராட்டம் பண்றீங்க. இதே வைகோ அவர்கள் பேசினார்ல, தமிழ் தேசியம்னு பேசிட்டு ஒரு கூட்டம் போறாங்க, திருச்சி விமான நிலையத்தில் பேசினார்ல, திராவிடர்கள் எல்லாம் நம்ம ஒன்னா இருக்கணும், இப்ப நம்ம தமிழ் தேசியத்தை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்களே. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்களே. ஆனா தமிழர்கள் வந்து பாருங்க ஒன்னா நிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஜான் பாண்டியன் மட்டும்தான் ஈவேரா அவர்கள்
கருத்து முட்டைகளின் முரண், ஈவராவை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அது பெரிய அளவில் இன்னைக்கு மக்கள் வந்து போட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சீமானுக்கு ஆதரவா பேசுறாருன்னு. சீமான் மட்டும் இல்ல, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுமே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஈவரா என்பவர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அந்த அவருடைய அரசியல் இங்க தேவையில்லைன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பாருங்க, இன்னும் சொல்லணும்னா ஈவராவை ஆதரிக்கக்கூடிய தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய கட்சிகளை சார்ந்த அந்த கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்களே ஈவராவுக்கு எதிராக பேசுறாங்க, பேசி காணொலி போடுறாங்க. அப்ப இங்க என்னன்னா, ஈவராங்கிற ஒரு பிம்பத்தை இவ்வளவு நாளா கொண்டு வந்து நீங்க வச்சு திணிச்சிட்டீங்க. அந்த பிம்பத்தை சீமான் அவர்கள் உடைக்கிறாரு. இப்ப நீங்க கேட்கலாம், அண்ணன் தடா ரஹீம் அவர்களோ இல்ல அம்சத்தை, இப்ப நீங்க வந்து ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய முதல் நபராக சீமான் அவர்கள் இருக்காரு. அதே போல தமிழர்களுக்கு, இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்த தமிழ் நிலத்துக்கும் இந்த மொழிக்கும் ஒரு பிரச்சனைனா சீமான் அவர்கள் குரல் கொடுக்குறாருன்னா, இந்த நேரத்தில் தமிழனாக இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவர் எல்லா பிரச்சனைக்கும் எங்களோட துணை நிற்கும் போது அவருடைய பிரச்சனைக்கு நம்ம இங்கே துணை நிற்க வேண்டியது இருக்கு. அது அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஆதரவா பேசுறோம். இப்ப ஈவரா அவர்கள் வந்து என் சொத்தை வந்து பிடிக்கல, புரியுதுங்களா? இல்ல அவர் சொத்தை ஒண்ணு நான் எடுத்துட்டு வரல, எனக்கு அவருக்கு வந்து சொத்து போகையோ வாய்க்க தகராறோ கிடையாது. ஆனா இந்த ஈவராங்கிற ஒரு பிம்பத்தை எல்லாருமே அரசியல்ல வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். ஈவரா அவர்கள் கடவுளையே விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனா நீ ஈவராவை விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில் இருக்கு? அது இங்க அது வந்து எப்படின்னா, திராவிட கழகத்துல இப்போ வந்து அது ஒரு மதம் ஆயிடுச்சுன்னு நான் பார்க்கலாம். இப்போ அது வந்து ஒரு மதம், இப்போ எப்படி வந்து இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் இருக்க மாதிரி இந்த பெரியார் ஒரு கடவுள் திராவிட மதம் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நீங்க பெரியார் செய்யக்கூடாது பேசுறோம்ல. இதே ஈவரா அவர்கள் பேசுறாரு, நாகாமி அவர்களை திருமணம் செய்து கொண்டு வரும்போது அவங்க கோயிலுக்கு போறாங்க. அப்ப ஈவரா அவர்கள் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்றாரு, திருமணம் முடிச்சுட்டு அவ கோயிலுக்கு போனானா அவ விபச்சாரி. இது சொன்னது ஈவரா அவர்களே எழுதியிருக்காரு, விடுதலை பத்திரிகைகள் எழுதியிருக்காரு, அதுக்கான ஆதாரம் இருக்கு. அப்ப கோவிலுக்கு போனா விபச்சாரின்னு பேசுறாருல ஈவரா. இப்ப மத்தவங்க எல்லாம் கோவிலுக்கு போறாங்கல்ல, இப்ப ஒண்ணும் இல்ல, வீரமணி இருக்காருல்ல, தாலி அறுப்பு போராட்டம் பண்ணாரா இல்லையா? எல்லா பெண்களையும் கூப்பிட்டு மேடையில வச்சு தாலி அறுத்தாருல. ஏன் திமுக போயிட்டு அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் நீங்க தாலி போட்டிருக்கீங்க, தாலி அறுக்கணும் ஏன் பண்ணல? பண்ணிருக்கணும்ல. அது அடுத்த வீட்டு பெண்கள் தாலி கட்டினா உங்களுக்கு நீங்க தாலி அறுப்பீங்க, பேத்திக்கு நீங்க தாலி எடுத்து கொடுப்பீங்க. இல்ல அதுல எல்லாம் நிறைய முரண் இருக்கு. இப்ப பாருங்க, திரும்பவும் கடந்த உறவு நாங்க ஆதரிக்கிறேன்னு, ஆனா அவங்க வீட்டு பெண்கள் அனுப்ப மாட்டாங்க, அடுத்த வீட்டு பெண்களை இவங்க வச்சுக்குவாங்க. அதே மாதிரி தாலி அறுப்பு போராட்டத்தை தாங்க குடும்பத்து பெண்டாட்டிகளை கூப்பிட்டு வந்து தாலி அறுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு 10 பேர் 10-15 பேர் வச்சுட்டு நாங்க இதெல்லாம் வந்து நிறைய சீன் போடுறாங்க. அதெல்லாம் வந்து இல்ல, அதெல்லாம் தாங்க காணாம போயிடுச்சு. அதுதான் கொள்கை என்பது எப்படின்னு சொன்னா, நீர்புத்த நெருப்பு மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு அட்டி வாரத்திலிருந்து வரணும். அப்போதான் வந்து அந்த குடும்பம், பிள்ளைங்க எல்லாரும் அந்த கொள்கைக்கு ஆட்பட்டவர்களா இருக்கணும். சும்மா வந்து நான் மட்டும் கொள்கையை அவங்க வச்சுட்டா நான் அவங்கள கட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து சரியா. அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால காரணத்தினாலதான் திராவிட இயக்கங்கள் வளரவே முடியல. நீங்க சென்னையை தாண்டி, நீங்க சென்னையில தான் இருப்பாங்க அதிகமாக, சென்னையை தாண்டி கிராமத்துல எங்க இருக்கு திராவிட இயக்கம்? திராவிட சிந்தனையாளர் பாத்தீங்கன்னா 2 கூட்டமாச்சு மாசத்துக்கு போடுவோம் கிராமத்துல. இப்பெல்லாம் வந்து தேட வேண்டியதா இருக்கு. ஈவரா சொல்றாரு கடவுளை கும்பிடுறோம் முட்டாளுன்னு சொல்றாரு. அதை வீரமணியும் சுபவீர பாண்டியன் ஐயா அவர்களும் ஏத்துக்கிறீங்க. சரி, கிராமங்களில் போயிட்டு கடவுளை கும்பிடாத, பள்ளிவாசலுக்கு போகாத, சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்லி பாருங்க. இல்லை அது அதான் திராவிட இயக்கங்களோட கொள்கை வந்து ஸ்ட்ராங்கானதுனால அவங்க மறந்துட்டாங்க. இப்போ இவங்க வந்து அதை புரிஞ்சிக்காம இப்போ ஆனால் சீமானோட கொள்கை வந்து கிராமத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க எல்லா கிராமத்துலயும் இருக்காங்க. வீரமணி ஐயா தெளிவா இருக்காருங்க. என்ன தெளிவுன்னா, பல ஆயிரம் கோடி இருக்கு, அந்த சொத்தை பாதுகாத்துட்டு இருக்கிற புத்தகத்தை, அவருடைய புத்தகத்தை விற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியே பழப்பு. அவர் பையனை இது நமக்கு பிறகு நம்ம பையன் அது கூட வாரிசு அப்படின்ற விஷயத்த தெளிவா இருக்காரு. அதுல இருந்து இப்ப திருமணம் கடந்த உறவு, உனக்கு குழந்தை வேணும்னா நீ திருமணம் பண்ணிக்காத, நீ எந்த ஆணோட வேணாலும் ஒரு பெண் வந்து உடல் வைத்துக் கொண்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஈவரா சொல்றாரு. அப்படி ஈவராவோட கொள்கையை ஏத்துக்கிட்ட கி வீரமணி ஏன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாருன்னு கேள்வி இருக்குல்ல? இல்ல அதான் சொல்றேன், நிறைய முரண் இருக்குமா, இல்லைன்னு சொல்லல. பட் அதே நேரத்துல வந்து இவங்க அந்த பெரியாரிய கொள்கை போராட்டம் அப்படியே நீத்து போக வச்சுட்டாங்க அரசியல் ரீதியாகவும் சரி. ஏன்னா திமுக வந்து பெரியாரிய கொள்கையில எவ்வளவு அளவுக்கு பெரியார தமிழகத்தையும் தமிழக மண்ணிலிருந்தும் வேரோடு வெறுத்தணுன்ற விஷயத்துல இன்னைக்கு நாம் தமிழ் ஒண்ணுமே இல்லை. 5 பைசா திமுகவே அவ்வளவு பேசிட்டாங்க. பேசுறது மட்டும் இல்ல, அது கருவறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கருவறுத்துட்டு வந்துச்சு, புரிஞ்சுங்களா? இப்ப சீமானை எதிர்க்கிறதுக்காக இந்த பிம்பத்தை பெரியார் பிம்பத்தை தூக்குறாங்க.
திமுக ஆட்சியில் பெரியாருடைய என்ன விஷயங்களை வந்து திமுக அதுதான் ஒரு ஏன் திகால இருந்து திமுக பிரிஞ்சு இந்த ஒரு கேள்வி எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னொன்னு பாருங்க, இதுல நான் இன்னொரு விஷயமும் பாக்குறேன். என்னன்னா இப்ப ஈவரா அவர்களே சீமான் அவர்கள் பேசினது பெரிய அளவுல விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை கடந்து போயிருக்கலாம், இல்ல விமர்சனம் பண்ணிட்டு சுபவீர பாண்டியன் அவர்களோ இல்ல கி வீரமணி அவர்களோ போயிருக்கலாம். ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேரம் ஒன்று வருது. இந்த நேரத்துல போன தடவை பாத்தீங்கன்னா அருந்ததியர்களை வந்து சீமான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள்கிட்ட போயிட்டு சீமானுக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு எதிராக வந்து தேர்தலில் வந்து நீங்க பிரச்சாரம் பண்ண வரக்கூடாதுன்னு பெரிய அளவுல ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க. இந்த முறை திமுக இந்த 4 ஆண்டுகள்ல திமுக மேல மக்களை காரி துப்புறானா இல்லையா? ஒரு வயதான பாட்டி அந்த சூரட்டி மேல வந்து செருப்பு வீசி அடிக்கிறாங்களா இல்லையா? கிராமப்புறங்களை நீங்க போய் பாருங்க, இந்த பொங்கலுக்கு நீ ஏன் காசு கொடுக்கல? 2500 ரூபா போன தடவை வந்து அதிமுக கொடுத்ததுக்கு நீ 5000 கொடுக்க சொன்னு சொல்லி அவ்வளவு பெருமை பித்தனல்ல, நீ ஏன் இந்த தடவை கொடுக்கல? திமுகங்கிற ஒரு கட்சி கிராமத்துல மதிக்கலங்க. திமுக காரனே மதிக்கல. திமுக காரனே சொல்றான் எவ்வளவு ஒஸ்டா இருக்குது எங்க மாவட்டம், எங்க எம்எல்ஏ ஒண்ணுமே செய்யல அப்படின்னு கிராமத்துல இருக்கக்கூடிய சொல்றான். அப்ப என்னன்னா இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்றக்கூடாது. அப்ப ஆப்போசிட்ல அதிமுக போட்டியிடல, பாஜக போட்டியிடல, தேமுதிக போட்டியிடலன்னா நம்ம தனியா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாரி அதாவது அன்னபுஷ்டா ஜெயிச்சிடலாம், யாருமே எதிர்ப்பு இல்லாம நினைச்சாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி விடல, நான் களத்துல இறங்கி போட்டிடுறேங்க. என்னன்னா நாம் தமிழர் கட்சி போன தேர்தலில் 10,000 வாக்குகள் வாங்கினாங்க, 10,200 சில வாக்குகள் வாங்கினாங்க. இந்த தேர்தலில் ஈரோடு கிழக்குல ஜெயிச்சுட்டாங்கன்னா, ஈவேராவுடைய மண்ணு ஈரோடுன்னு சொல்றேன், அந்த ஈரோடுல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுச்சு. திமுக என்ன பண்ணும்? எப்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை தோற்கடித்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் ஜெயிச்சாரோ அதே போல இப்ப நாம் தமிழர் கட்சி ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 4 ஆண்டுகள் திமுக மிகப்பெரிய ஒஸ்ட்டு, இவ்வளோ கேவலமான ஆட்சியை நாங்க பார்க்கல அப்படின்னு மக்கள் ஒரு மாற்றத்துக்காக யாருக்கு பசிமானுக்கு ஒரு தடவை பாவம் அந்த புள்ளையும் கத்திக்கிட்டு தான் இருக்கு, நான் ஓட்டுக்கு ஒரு அடி போறேன்னு போட்டாங்கன்னா திமுக என்ன பண்ணும்? இந்த போராட்டம் வந்து நம்ம அங்க ரியாக்ட் ஆகும் தான் பேசணும். அதுக்காக தான் இந்த போராட்டத்தை இந்த திராவிட அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, திமுக என்ன பண்றாங்கன்னா, இந்த போராட்டத்தை சொல்லி சீமானை வந்து ஒரு கெட்டவராக ஒரு பிம்பத்தை உருவாக்குங்க மக்கள் மத்தியில. ஏன்னா ஈரோட்டுல வந்து பெரியார் பிறந்தாரு, ஈரோட்டுக்காரன்னு நம்ம சொல்றோம். அந்த ஈரோட்டு மக்கள்கிட்டே போய் சொல்லுங்க, ஈவேரா ராமசாமியை வந்து சீமான் அவர்கள் இப்படி தவறா பேசிட்டாரு, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தனியார் செய்தி நிறுவனம் உள்ள வந்து போறாங்க, அந்த நெறியாளர் போறாரு, ஒரு திமுக கட்ட கேட்குறாரு, நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்காங்க பெண்கள்லாம் ஏன் இப்படி அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு கேட்டது. அடைச்செல்லாம் வைக்கல, இவங்க இந்த வார்டில் வந்து 250-300 பெண்கள் ஒரு வார்டில் திமுக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, இவர் உடனே நான் அந்த பெண்கள்கிட்டயே போய் கேட்குறேன் அப்படின்னு மைக் எடுத்துட்டு போய் கேட்குறாரு. அந்த அம்மா அந்த மூதாட்டி சொல்றாங்க, நாங்கள் வேலைக்கு போவோம், எங்களை வேலைக்கு போவோம்னா 500 ரூபா தரன்னு கூப்பிட்டாங்க, காசு கொடுத்துறாங்களான்னு இறுதியில் போகும்போது கொடுப்பாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நான் திமுக உறுப்பினர்லாம் இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு என்ன பண்ணுது? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராம மக்களை ஒரு மண்டபத்தில் அடைச்சி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? பிரச்சாரத்துக்கு ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சாரத்தை வந்து நாம் தமிழர் கட்சி செய்ய விட மாட்டேங்கிறீங்க? நீங்க வேட்புமனு தாக்கல போய் பாத்தீங்களா? சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் மட்டும்தானே போய் அவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. ஆனா திமுக அப்படி பண்ணாங்களா? கூட எலுமிச்சம்பழம்லாம் எடுத்துட்டு போனார்ல. ஏன் வந்து பிரச்சாரத்துக்கு நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது இந்த திமுக அரசுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல? அப்ப தேர்தல் விதிமுறைன்னு பெரியார் இந்த கூட்டம் இந்த முற்றுகை போராட்டம் தான், இந்த முற்றுகை போராட்டமே அதுதான் சொல்றேன். ஈரோடு கிழக்குல சீமான் எப்படியாவது வெற்றி பெற்றுவாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்க தொடர்ச்சியாக சீமானை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வீடு முற்றுகை போராட்டம் போறீங்களா? இதே ஞானசேகரனை வந்து என் தம்பி அவனுடைய வழக்குன்னு சொன்ன அப்பாவு வீட்டை நீங்க முற்றுகை பண்ணிருக்கணுமே. நீங்க உண்மையான இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், பெண்ணிய விடுதலைக்கு போராடிய ஈவேரா அவர்களுடைய பேரன்கள் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நீங்க என்ன நீதி கேட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? யார் அந்த சார்னு பெரிய போராட்டம் பண்ணிருக்கணும்ல? மாசு படிந்து அந்த சாரியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இவங்க இந்த ஞானசேகரனை மாத்துவாங்க. ஆனா அவர் அப்பா அவர்கள் பேசும்போது தான் தெளிவா சொல்றாரு, 3 பெண் IPS அதிகாரிகளை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல அந்த வழக்கை வந்து விசாரிக்க நாங்க போட்டோன்னு. அப்புறம் நீங்க ஞானசேகரங்கிறவர் வந்து மாத்தி அப்படின்னு இன்னைக்கு திமுக ஐடிவிங்க இந்த மாதிரி வேலை பண்ணுது. திமுக என்ன வேணாலும் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிராக இப்ப இந்த நீங்க முற்றுகை போராட்டம் நிறைய ஈடுபட்டிருக்கீங்க. இப்ப இந்த போராட்டத்துல காவல்துறை வந்து அவங்க எல்லாரையும் வீட்லேயே அரெஸ்ட் பண்ணுமா? இப்போ வந்து சமீபத்தில் விட யார் அந்த சார்னு சொல்லி அதிமுக வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வச்சுருக்காங்க, எல்லாரையும் வீட்லேயே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக வெட்டுக்கள் எல்லாரையும் வீட்லேயே அரெஸ்ட் பண்ணாங்க. இது பிரச்சனை ஆகும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும் மாதிரி வீட்லேயே எல்லாரையும் கைது பண்ண வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அப்படி வீட்லேயே கைது பண்ணாங்கன்னா அது வீட்டில் கைது பண்ண வேண்டாம், போற வழியில கிளம்புறப்ப இல்ல கைது பண்ண மாட்டாங்க. ஆனா அது கைது பண்ணாம இது போராட்டம் பெருசா போச்சுன்னா தமிழக அரசு உளவுத்துறைக்கு தெரியாதா? இது வந்து சீமானுக்கு இது பிளஸ் ஆகும் தெரியாதா? தெரியுங்க, தெரிஞ்சு கூட இன்னைக்கு வந்து உளவுத்துறை என்னன்னா
நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கு. யார் உட்கார வச்சிருக்கா? உதயநிதி உட்கார வச்சிருக்காங்களா? சபரீஷன் உட்கார வச்சாங்களா? இல்லை நம்மளை யார் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு விசுவாசமாக நடந்துக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். அதை மீறி எப்படி மன்னர்கள் காலத்தில் மன்னர் போட்டாருன்னா முடிஞ்சிச்சு. அதை மீறி யாரும் செயல்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலை இருக்கு. இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து முழுக்க ஒர்க் பண்ணணும். தமிழ்நாடு முழுக்க இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் உடனே போய் எஸ்எஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு. எஸ்எஸ்பி போஸ்டிங் போய் முதல்வர்கிட்ட கொடுப்பாங்க. முதல்வர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை உடனே நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ டிஜிபிக்கு போவோம் அந்த ஆர்டர் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் பாஸ் ஆகும். அப்போ அதுதான் சட்டம் ஒழுங்கு. ஆனால் திமுக ஆட்சியில் என்னன்னா அங்கங்க மாவட்டத்துக்கு குட்டி பகுதிகள் இருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாடுல காவல்துறை, மாவட்ட செயலர் குட்டி பகுதிகள், அதான் மாவட்ட செயலர் குட்டி பகுதிகள் அந்த சினிமா படத்துல வந்து அந்த மாதிரி குட்டி பகுதிகள் இருக்காங்க. மெயின் பகுதிங்கன்னா குட்டி பகுதி. அந்த குட்டி பகுதிகளுடைய கட்டுப்பாடு தான் காவல்துறை முழுக்க இருக்கு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது டிஜிபி இல்லைங்க, இன்டெலிஜென்ஸ் இல்லை, டிஜிபி சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு செட்டப் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு. அதனால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதனால இவங்க இந்த இன்டெலிஜென்ஸுடைய ரிப்போர்ட்டை முழுக்க உள்வாங்குற அளவுக்கு இவனுங்களுக்கு அந்த ஞானம் இல்லைன்னு இல்லை. இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம ஜாதி தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டு. அப்போ வந்து இது எல்லாத்தையும் யாருமே எதுவும் பேசிடக்கூடாது. யார் அந்த சார்ந்து பேசிடக்கூடாது. பெரம்பலூர்ல சாதிய பிரச்சனை பேசக்கூடாது. ஜெகபர் அலி படுகொலை பேசக்கூடாது. அப்ப இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு ஆள் யாரு? இந்த பிரச்சனையை கிளப்பிடு. நீங்க கூட்டமைப்புலாம் எதுக்கு சும்மா இருக்கீங்க? கிளம்பி வீட்டுக்கு போங்க, சீமான் வீட்டுக்கு போங்க, எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம்ல. இல்ல, அப்படி கூட இருக்கலாம். அப்படி இருக்கும். ஆனா இதுதான் சொல்றேன், அது வந்து மலை மேல இருந்துச்சு பழத்தில் வேறதுக்கு சமம். இந்த போராட்டத்தை வந்து திமுக வந்து அனுமதிச்சு பெரிய அளவு போய் அவனுங்க ஒரு வன்முறை ஒரு மாதிரியும் இறங்குனாங்கன்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு திமுக தான் அனுபவிக்க போகுது. நம்ம பேசுறது யாரும் பேச போறோம்? திமுக தான் பேச போறோம் இல்லையா? அதிமுக யாரை குறை சொல்லும்? திமுக தான் குறை சொல்லும். பிஜேபி யாரை குறை சொல்லும்? எதிர்கட்சிகள் எல்லாம் திமுக தான் குறை சொல்லும். யாரும் திராவிட அமைப்புகளை குறை சொல்ல மாட்டாங்க. இந்த இது நடத்துறவங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து இது திமுக தான் வந்து என்ன பண்ணும், கண்ணு கருத்துமா இந்த இது வந்து உடனே, அதாவது அனுமதி கொடுத்தாங்க, ஒரு இடத்துல இவங்க கூடுறாங்களோ இல்லை எங்கெங்கேருந்து வராங்களோ சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் ஆத்திரத்துல ஏதாவது சில ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது சீமானுக்கு வந்து அதுவும் இது சொன்ன தம்பி அம்ஜத் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் தான் சீமான். இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா அதிமுக வாக்களித்த கைகள் ஒருபோதும் திமுக வாக்களிக்காது, வாக்களிக்க மாட்டாங்க. அதிமுக அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் திமுக வாக்களிக்க மாட்டாங்க. அந்த விஷயம் வெற்றி கழகத்துக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு சொல்லி அதிமுக சொல்றீங்க, லாஜிக்கா நம்ம எடுத்துக்கலாம். இவர் வெற்றி கழகத்துக்கு இல்ல, வெற்றி கழகத்துக்கு ஒரு 50 ஓட்டு வச்சுக்கலாம். இல்ல, நான் என்ன சொல்றேன், யார் போட போறா? அவன் தான் நிக்கல, இன்னும் ஓட்டு வங்கியே இல்லைங்க, திமுக போகாது, களத்திலே வரலைங்க. அதிமுக சொல்றீங்க, அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க, கடந்த முறை நின்னாங்க, இந்த வாட்டி நிக்கலாம், அந்த ஓட்டு வந்து நிச்சயம் திமுக போட மாட்டாங்க. இப்படி நடந்துருச்சுன்னா பரவாயில்ல. சீமானன் கூட எங்க பொதுச் செயலாளர் சித்தப்பான அன்போடு பேசுறாரு, திமுகவை எதுக்குறாரு. சரி, நம்ம அதிமுக சேர்ந்தவங்க உதயசூரனுக்கு தானே போடக்கூடாது, மைக்குக்கு ஒரு ஓட்டை போட்டுருவோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மாற்றம் வரும். அதான் சொல்றேன், அந்த மாதிரி மாற்றம் வர வாய்ப்பு இருக்கே தவிர அந்த பயம் திமுக பிஜேபி காரன் போட மாட்டாங்க. பிஜேபி நோட்டுக்கு போடுவோன்னு நாம் தமிழ் கட்சிக்கு போட மாட்டாங்க. ஆமா, ஃபேக்ட் நான் சொல்றேன். ஏன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர்றது வந்து திமுகவை விட அதிகமா பாதிப்புக்குள்ளாகிறது பாஜக. புரியுதுங்களா? இது நம்மளை போன்ற அரசியல் தூர பார்வை பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அடிப்படையே பிரச்சனை. ஏன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பிரச்சனை. அது இவங்களுடைய அரசியல்மா. அப்படி பேசாம இருந்தா என்ன பண்ணீங்க? இன்னும் முழுக்க வந்து ஆதரிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதனால பிஜேபியை வந்து நாம் தமிழ் கட்சி பிஜேபி பி டீம்னு சொன்னதான் திமுக வந்து இங்க நிலைநிறுத்தி. குருமூர்த்தி பேசும்போதே சொல்லுவாரு என்னன்னா, எங்களுக்கு 1000 முரண்பாடு, 1000 முரண்பாடு இருக்கு. ஆனா அதெல்லாம் அது போலதான் இப்ப பிஜேபி காரங்க ஆதரிச்சாலும் வந்து எங்களுக்கு 1000 முரண்பாடு இருக்கு இந்த ஒரு விஷயத்துல. அப்படிங்கிறதாங்க சீமான் வீட்டு தெருவுக்கு வேணா போலாமே தவிர சீமான் வீட்டுல அந்த கல்லை விட்டு எறிகிறதோ இல்ல நாம் தமிழ் கட்சியை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறதோ தமிழ்நாட்டுல ஒருபோதும் இந்த திராவிட கட்சிகளால முடியவே முடியாது. ஏன்னா சீமான் அவரை வளர்ந்துட்டார், மக்களுடைய எல்லா பிரச்சனையும் களத்துல நிக்கிறாருன்னா அந்த மக்கள் சீமானுக்காக களத்துல நிற்பாங்க. ஏன்னா பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையா சீமான் வரலையான்னு கேட்கறாங்க.
இங்க கல்குவாரியில பிரச்சனையா, ஏன் சீமான் வரலன்னு கேட்கறாங்க. அந்த ஊர் மக்கள் கேட்கறாங்க. கேட்கிற காணொலிகள் நம்ம பாக்குறோம்ல, இங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு வீடுகளே அப்புறப்படுத்துறாங்க. சீமான் ஏன் வரலன்னு அந்த மக்கள் கேட்கறாங்கல்ல. எல்லா பிரச்சனையும் சீமான் வந்து நிக்கிறாருல, சீமானுடைய பிரச்சனையும் அந்த மக்கள் நிப்பாங்க. இந்த திராவிட கட்சிகளுடைய இந்த பிரச்சனை என்பது, இந்த போராட்டம் என்பது பெரிய அளவில் எடுபடாது. இறுதி கருத்தா உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல நிச்சயமா வந்து இந்த போராட்டம் வந்து எப்படி பண்ணாலும் சீமானுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு பிளஸ். ஒரே வார்த்தை. ஆமா, பிளஸ் தான். பிளஸ் நடந்தாலும் பிளஸ், நடக்கலனாலும் பிளஸ். எப்படி நடந்தாலும் பிளஸ். பிளஸ் நடக்கலன்னு வச்சீங்க, சீமானை பார்த்து திமுக திராவிட கூட்டம் பயந்துருச்சு அப்படின்னு ஒரு அப்படின்னு தம்பிங்க இருக்காங்க, அடிச்சு விடுவாங்க. சரி, உங்க நேரத்தை எங்களுக்காக சில நன்றி.